ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போல் போலையா பார்ட் 3 அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போல் போல்யா பார்ட் 3 இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேயிங்கில் ஓட்டுற மாதிரி ஃபேக்காக ட்ராமா போட்டு அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி நடிச்சுன்னு இருப்பார். இது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகும்னா, இவர் ஒரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே பார்த்தா அவரோட போட்ட பெருசாக போட்டு தொங்க விட்டுப்பாங்க. ஸோ அங்கேருந்து அந்த பங்களாலாம் பேய் இருக்குது. ஸோ 2 பொண்ணுங்க வராங்க. அதில் இந்த பொண்ணு பேயா இந்த பொண்ணு பேயா அப்படின்றத கிளைமேக்ஸ் வரையும் கொண்டு போயிட்டு கடைசியில் யாரு தான்ப்பா பேய் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் ஹீரோவாக ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். இந்த படத்தில் கூட சைடு கேரக்டர் அங்கே இங்கே ஓட்டின்னு வர கேரக்டர்லாம் அவங்களுக்கும் கொடுத்த ரோல்ஸை வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் ஒன்று தான். இந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பாட்டு பயங்கரமாக இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சரி, இந்த பாட்டு சூப்பராக இருக்கே, படத்தை பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு அந்த பாட்டுக்காக படத்தை அந்த டான்ஸுக்காக படத்தை பார்த்தா அந்த டான்ஸையும் பாட்டையும் தூக்கின்னு போய் கடைசியில் வச்சுட்டானுங்க. அதுதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. நடுவில் எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஹாரர் படமாக பார்க்குற கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த போல் போலியா பார்ட் 3. ஒரு நல்ல ஹாரர் படம் தான் இந்த படம். மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் வந்து ஹிந்தியில் தான் இருக்குது, தமிழ் டப்டில் இல்லை. ஹிந்தி புரியும் அப்படின்னா இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு தான் ஓடுது. ட்ரை பண்ணுறது இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். மேபி தமிழ் டப்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தமிழ் டப்பில் வந்துச்சுன்னா பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.